ஃபேமஸான ஃபைனான்ஷியல் புக்ஸ் எல்லாம் எழுதுன பெஸ்ட் செல்லிங் புக்ஸ்லாம் எழுதினவர். ஓகே, அவரே என்ன சொல்கிறாருனாக்கா, கோல்டு தான் சேவிங் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஒரு அசெட். ஓகே, ஏன்னா சேவர்ஸ் ஆர் லூசர்ஸ். அதுவும் என்ன மாதிரி சேவர்ஸ்னால் காசு சேமிக்கிறவங்க வந்து லூசர்ஸ்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அதுதாங்க இந்த இன்ஃப்ளேஷன்னால காசோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ நீங்கள் ஒன்றும் காசு தான் பேங்க்கில் சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து லூசிங் எண்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் நஷ்டப்படுவீங்க. ஏன்னா காசோட வேல்யூ வந்து இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகும்போது நம்ம லாங் டேர்மாக பார்த்தாக்கா நம்மளுக்கு அந்த வேல்யூ இருக்காது. ஆனால் கோல்டு அப்படி கிடையாது. ஸோ அதுதான் நாங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய பேருக்கு நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் அதை புரிஞ்சு ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்டட் கோல்ட் சேவிங். சார் நிறைய பேர் என்ன விஷயம்னாக்கா தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரியல. அப்போ நம்ம விளக்கணுன்னு அவங்களுக்கு தெரியுது, ஓ ஆக்சுவலி இஸ் ட்ரூ. நம்ம எவ்வளோதான் காசை எவ்வளோ நிறைய நீங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் கடைசியாக நம்ம நஷ்டப்படுத்துவோம் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால தான் கொஞ்சம் சேர்த்து வைங்க. காசு வேணும் தான், கேஷ் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து காசை பயன்படுத்துவோம். கோல்டை வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் விற்க முடியாது. ஷார்ட் டேர்ம் விற்றமாக்கா நம்ம ஆதாயம் பார்க்க முடியாது. கோல்டு வந்து லாங் டேர்ம் தான் நீங்கள் விற்கணும். ஸோ ஒரு 1 year 2 yearsக்கு மேலே நீங்கள் விற்கலாம். ஆனால் காசு வந்து ஷார்ட் டேர்ம் பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் காசாக சேமிங்க, கண்டிப்பாக காசாக தான் வைக்கணும். ஸோ லாங் டேர்மாக வச்சுருக்கீங்களா, மேபி ஏதாச்சும் ஒரு ஃபண்டில் சேவிங் பண்ணுறீங்க, ஓகே ஃபிக்ஸ்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆதாயம் ரொம்ப இல்லை. ஏன்னா வேல்யூ 3% தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது வந்து தூங்குறதோட நீங்க பாருங்க, தூங்குறதோட இந்த மாதிரி கோலா நீங்க வாங்கி அந்த காசு வந்து கோலா எடுங்க, லாஸ் யாருக்குமே இல்லைங்க, யாருக்குமே இல்லை. ஸோ பாருங்க, சீன நபருங்க வந்து அவங்க ஏன் ஏர்ன் பண்ணி